தர்ஷன், இன்று என்ன தலைப்பில் ஆன்மீக சிந்தனைகளில் கூறப் போகிறீர்கள்? என் இனிய உறவுகளுக்கு நண்பார்ந்த வணக்கம். இன்று பார்க்க போகும் தலைப்பு மகாபாரதத்தில் நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை பற்றி இப்பொழுது உங்களுக்கு கூறப்போகிறேன். மகாபாரத கதை பற்றி கூறப் போகிறீர்களோ? இப்பொழுது பார்ப்போம். கிருஷ்ணனின் தேரோட்டி பேர் உத்தமன். அவன் ஒரு நாள் கிருஷ்ணனிடம், கிருஷ்ணா, நீ நினைத்திருந்தால் இந்த பாரத போரை நிறுத்தியிருக்கலாம் அல்லவா? தர்மனுக்கு எதிராக நடந்த சூதாட்டத்தை நீ தடுத்திருக்கலாம் அல்லவா என்று கேட்டார். அதற்கு கிருஷ்ணன் பதிலளித்தார் என்னவென்றால், நான் அந்த சூதாட்டம் கூடம் உள்ள வாயிலே நின்று கொண்டிருந்தேன். அப்பொழுது தர்மன் என்னை ஒரு முறை கூட அழைக்கவில்லை. நான் ஆவலுடன் காத்து கொண்டிருந்தேன். கிருஷ்ணா, என்னை காப்பாற்றுவாயாக என்று அழைப்பானா என்று காத்து கொண்டிருந்தேன். அவனும் அழைத்ததோ, நான் ஓடிப்போய் அவனை காப்பாற்றுவேன், அவனின் தம்பிகள் அனைவரையும் காப்பாற்றி விடுவேன் என்று எண்ணினேன். ஆனால் அவன் தம்பிகளை இழந்த போதும், அவன் நாட்டை இழந்த போதும், அவன் பேர் புகழ் அனைத்தும் இழந்த போதும் ஒரு முறை கூட என்ன அழைக்கவில்லை என்று சொன்னார். பாஞ்சாலை கூட முதலில் விவாகம் செய்தார். அடுத்ததாக அறிவினால் போராடினார். இறுதியாக அவன் சக்தியால் போராடினால் அவளால் இயலாத நிலையில்தான் கிருஷ்ணா, என்னை காப்பாற்றுவாயா என்று கேட்டான். அந்த வாக்கியம் முடிவதற்குள் நான் அவளை சென்று காப்பாற்றுவேன் என்று சொன்னான். அப்பொழுதுக்கு உத்தமன் கேட்டான், நீ அழைத்தால் தான் போய் காப்பாற்றுவாயா? அழைக்காமல் விட்டால் நீ காப்பாற்ற மாட்டாய் என்று சொன்னதற்கு கிருஷ்ணர் பதிலளித்தார், ஒருவர் உதவி கேட்காமல் நாம் அங்கே சென்று உதவி செய்தால் அந்த உதவிக்கு மதிப்பில்லை. அதுவும் அந்த கடவுளுக்கு கூட உண்டு. கடவுளே உதவி கேட்காமல் அவருக்கு போய் உதவி செய்தார், அந்த உதவிக்கு மதிப்பில்லை. இதனால் யாரும் உதவி கேட்காமல் அவர்களுக்கு உதவி செய்தால் அந்த உதவிக்கு மதிப்பும் இல்லை, நமக்கு பேரும் இல்லை. மேலும் பல தகவல்களை தெரிந்து கொள்ள தமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளும். நான் இப்போது விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.